அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு இந்தியன் ஃபார்மர் பிரபு யூடியூப் சேனல். நம்மளுடைய தோட்டம் இன்னைக்கு காய்கள் கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோ காய்கள் அறுவடை பண்ணியிருக்கோம். அதே போல் நம்மளுடைய காய்களுடைய விலை கணிசமான அளவுக்கு உயர்ந்திருக்குன்றான் ஒரு உண்மையான விஷயம். நம்மளுடைய விலை கிட்டத்தட்ட 10 ரூபா 25 ரூபாலேருந்து 10 ரூபாய்க்கு இறங்குமுகமாக போச்சு. அப்போலாம் ரொம்ப கடினமான காலம் ஆயிடுச்சு. இந்த விவசாயத்தை செய்கிறதே கொஞ்சம் விலை குறைவான நாட்களில் நமக்கு இந்த நிலத்துக்கு தேவையான ஃபெர்டிலைசர்கள், உரம் அந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கறதுக்கு கூட முடியாத அளவுக்கு தான் அந்த விலைகள் இருந்ததுன்றதான் ஒரு உண்மையான அர்த்தம். இன்றைக்கி திரும்பியும் நம்மளுடைய காய்கள் பாதிக்கு மேலே அறுவடை பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் ஒரு 9 டன் காய்கள் அறுவடை பண்ணியிருக்கோம். ஒரு 50,000 ரூபாய் காசுகள் கிடைச்சிருக்குன்றதான் ஒரு உண்மையான அர்த்தம். அந்த காசுகள் நம்ம நிலத்தில் இருந்து அடுத்த விவசாயம் பண்ணுறதுக்கே போதுமான அளவுக்கு பத்தாத போயிடுச்சுன்றதான் ஒரு உண்மையான விஷயம். நம்ம இப்பயும் திரும்ப 1.5 ஏக்கர் பீர்க்கஞ்செடி நடவு பண்ணியிருக்கோம். நடவு பண்ண விதைகள் முளைச்சி கொண்டே இருக்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். விதைத்த விதைகளில் ஒரு 70% விதைகள் முளைச்சிருச்சு. நம்ம அடுத்தடுத்த விவசாயம் செய்கிறதுக்கும் இங்கே நமக்கு விலை ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அந்த விலை இன்றைக்கி ஏறி இருக்குன்றதான் ஒரு விஷயம். நம்ம ஒரு கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம், நம்முடைய காய்கறிகளுடைய விளைச்சல் குறைவாக இருக்குது, அதனால் விலையும் ஏறும். விலை குறைவானால் விளைச்சல் குறைஞ்சதுனால தான் இங்கே விலை ஏறிக்குன்றதான் ஒரு உண்மையான விஷயம். நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 டன் காய்கள் அறுவடை பண்ணும்போது நம்மளுடைய விலை 10 ரூபா போயிருந்தது. அதில் நமக்கு 5 ரூபா கிடைச்சிருந்தது. இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு 300 கிலோ காய்கள் அறுவடை பண்ணுறோம். இந்த நாளில் நமக்கு காய்களுடைய விலை 20 ரூபா இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி தானே. எந்த விலையாக இருந்தாலும் நம்ம ஏற்றக்கூடிய மனதாக இருக்கணும். இப்போ நம்மளுடைய காய்கள் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய விலை ஒரு 15 ரூபா கிடைக்குதுன்றது ரொம்ப மகிழ்ச்சி. யாருக்கெல்லாம் விவசாயினுடைய வெற்றி பிடிச்சிருக்கோ ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி வணக்கம் நண்பர்களே. தொடர்ந்து நம்மளுடைய விவசாயம் வளர்ச்சி பாதை நோக்கி பயணித்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதற்காக தான் நம்ம இன்றைக்கும் போராடிட்டு இருக்கோம். விவசாயினுடைய கூட தோள் கொடுத்து நிற்கக்கூடியவங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி வணக்கம் நண்பர்.